வணக்கம். வாங்க சமைக்கலாம். இன்றைக்கி என்ன நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னா மட்டன் பலாக்கொட்டை. இதாவது இப்போ சீசன், பலாப்பழ சீசன். அதனால் இந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய இந்த பலாக்கொட்டையாக கூட நம்ம மட்டனையும் சேர்த்து ஒரு கிரேவி மாதிரி நம்ம செய்யும்பொழுது இது சப்பாத்தி, ரைஸு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பர் சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஆனால் இது நீங்கள் ஒரு முறை செஞ்சிங்கன்னா விடவே மாட்டீங்க. அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். மட்டனா அல்லது இது பலாக்கொட்டையா அப்படின்னே நீங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு சுவையாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான டிஷ்ஷு. இது எப்படி செய்யணும் அப்படின்னா, நான் ஒரு 1/4 கிலோ மட்டன் தான் எடுத்திருக்கேன். 1/4 கிலோ மட்டன், 1/4 கிலோ பலாக்கொட்டை. ஃபஸ்ட்டு பலாக்கொட்டையை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து குக்கரில் ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கணும். அதே மாதிரி மட்டனை நல்லா சுத்தமாக கழுவி அதையும் போட்டு அது கூட 2 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு அந்த கறிக்கு மட்டும் தேவையான அளவு போட்டு அதையும் ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கினேன். அதுக்கப்புறம் பலாக்கொட்டை விசில் சரியானவொடனே அதை எடுத்து நல்லா வெந்திருக்கா பார்த்துட்டு ஆற வச்சு நல்லா அதை தோல் உரிச்சிடணும். மேலே ஒரு தோல் இருக்கும். அந்த தோலை உரிச்சிட்டு 2 நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பலாக்கொட்டையும் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வாணலி வைங்க. வாணலி வச்சுட்டு நல்லா ஒரு ஆயில் ஒரு 4 ஸ்பூன் விடுங்க. விட்டு ஓல்கரா மசாலா, அதாவது பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, சோம்பு எல்லாமே ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுட்டு 2 பிரிஞ்சி இலையை போட்டு நல்லா அது வெடித்து வரட்டும். நல்லா வெடித்து வந்த உடனே கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை போட்டு அது வெடித்ததும் நீங்கள் கட் பண்ணி வச்சா ஒரு 1/4 கிலோ வெங்காயம் இருக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம செஞ்சால் தான் கிரேவி ரொம்ப தொக்கு மாதிரி நல்லா திக்காக நிறைய ஒரு 6-7 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இந்த சைட் டிஷ்ஷாக இருக்கும். அதனால் 1/4 கிலோ வெங்காயம் போடுங்க. நான் 1/2 கிலோ மட்டன் நீங்கள் எடுத்தீங்கன்னா 1/2 கிலோ வெங்காயம் போடணும். நான் 1/4 கிலோன்றதுனால 1/4 கிலோ வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு உரிச்ச பூண்டு ஒரு 10-15 பல் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதை பொன்னிறமாக வதங்கும் பொழுது ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டுக்கோங்க. அந்த பேஸ்ட்டையும் போட்டு அதையும் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி நல்லா எண்ணெய் பிரியும். அப்போது மெரூன் கலராக, அதாவது ப்ரௌனிஷாக வர அளவுக்கு நல்லா செவக்க வறுக்கணும். எப்போவுமே வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினாதான் அது ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 200 கிராம் தக்காளி, ஒரு 250 வெங்காயம்னா 200 கிராம் தக்காளி அதையும் கட் பண்ணி போட்டு நல்லா குழைய வதக்கிட்டு மிளகாப்பொடி நான் ஃபஸ்ட்டு போட்டது வெறும் மிளகாப்பொடி அது 1 ஸ்பூன் போட்டேன்.